ஏய் மாணிக்கம், என்னையா இன்னைக்கு பக்கோடா வாசம் பக்கத்து தெரு வரைக்கும் வீசுது? சீக்கிரம் 2 தட்டு நிறைய சூடா பக்கோடாவை வையா, சட்னிய நிறைய ஊத்து. இதோ கொண்டு வரேங்க முதலாளி. என்னையா பக்கோடா இது? இன்னைக்கு மாவுல உப்பும் இல்ல காரமும் இல்ல. பக்கோடா ரப்பர் மாதிரி இழுக்குது. மென்னு மென்னு என் பல்லே வலிக்குது. கடந்த 1 மாசமா தினமும் 2 வேளை சாப்பிடுறீங்க. பழைய பாக்கி மட்டுமே 2000 ரூபாய் இருக்குங்கய்யா. நாங்க ஏழைங்க. மளிகை கடைக்காரன் கடனை கேக்குறான். தயவு செஞ்சு இன்னைக்காவது பாக்கி பணத்தை கொடுத்துருங்கய்யா. சந்தனபுரி அப்படிங்கிற அழகான ஊரு. அந்த ஊரு சந்த வீதியில இருக்கிற பெரிய ஆலமரத்துக்கு கீழே மாணிக்கமும் அவனோட மனைவி செல்வியும் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில பக்கோடா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. மாணிக்கம் போடுற பக்கோடாவுக்கு அந்த ஊர்லயே தனித்துவமான சுவை உண்டு. வெங்காய பக்கோடா, பூண்டு பக்கோடா, மிளகாய் பக்கோடான்னு மணக்க மணக்க சுட சுட போடுவான். செல்வி, அந்த புதினா சட்னியை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வாமா. ஜனங்க வர நேரம் ஆயிடுச்சு. இதோ கொண்டு வந்துட்டேங்க. இன்னைக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பக்கோடா வாசம் ஊரையே தூக்குதுங்க. நம்ம உழைப்பு நேர்மையானது செல்வி. கலப்படம் இல்லாத கடலை மாவு, சுத்தமான நல்லெண்ணெய், அதுவும் விறகடுப்புல சமைக்கும் போது சுவை தானாவே வரும். வர்றவங்களுக்கு திருப்தியா கொடுத்தா அதுவே நமக்கு பெரிய சந்தோஷம். 10 ரூபாய்க்கு நிறைவான பக்கோடாவும் சட்னியும் தருவான் மாணிக்கம். ஏழை எளிய மக்கள், தொழிலாளிகள் எல்லாரும் மாலை நேரத்துல வந்து சந்தோஷமா சாப்பிட்டு போவாங்க. ஆனா அவங்க சந்தோஷத்துல கண் பட ஒருத்த இருந்தான். அவன்தான் அந்த ஊர் பெரிய மனிதரான தனசேகர் முதலாளி. ஏய் மாணிக்கம், என்னையா இன்னைக்கு பக்கோடா வாசம் பக்கத்து தெரு வரைக்கும் வீசுது? சீக்கிரம் 2 தட்டு நிறைய சூடா பக்கோடாவை வையா, சட்னிய நிறைய ஊத்து. இதோ கொண்டு வரேங்க முதலாளி. என்னையா பக்கோடா இது? இன்னைக்கு மாவுல உப்பும் இல்ல காரமும் இல்ல. பக்கோடா ரப்பர் மாதிரி இழுக்குது. மென்னு மென்னு என் பல்லே வலிக்குது. முதலாளி, என்னங்க அப்படி சொல்றீங்க? இப்போதான் புதுசா பொரிச்சு எடுத்தோம். மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு தானே சாப்பிடுறாங்க. ஏய் பொம்பள, வாய மூடு. முதலாளி பொய் சொல்றனா? நாங்க பணக்காரங்க வந்து உங்க கடையில உட்கார்ந்து சாப்பிடுறதே உங்களுக்கு பெரிய பெருமை. இதுல எனக்கு பாடம் எடுக்கிறியா? ஐயா, கோவப்படாதீங்க. கடந்த 1 மாசமா தினமும் 2 வேளை சாப்பிடுறீங்க. பழைய பாக்கி மட்டுமே 2000 ரூபாய் இருக்குங்கய்யா. நாங்க ஏழைங்க. மளிகை கடைக்காரன் கடனை கேக்குறான். தயவு செஞ்சு இன்னைக்காவது பாக்கி பணத்தை கொடுத்துருங்கய்யா. என்னடா என்கிட்டயே பணத்தை கேக்குறியா? ஒழுங்கா சமைக்க தெரியாத உனக்கு காசு ஒரு கேடா? பக்கோடாவும் நல்லா இல்ல, சட்னியும் நல்லா இல்ல. இதுக்கு நான் காசு தர முடியாது. மரியாதையா போயிடு. இல்லனா இந்த ஆலமரத்து அடியில கடையவே வைக்க விடாம பண்ணிடுவேன். தனசேகர் முதலாளி மிரக்கிட்டு போனதுக்கு அப்புறம் மாணிக்கமும் செல்வியும் மனசு தாங்காம ஊர் பஞ்சாயத்து தலைவர் தர்மலிங்கம் வீட்டிற்கு நியாயம் கேட்க போனாங்க. ஆனா அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. பஞ்சாயத்து ஐயா, எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுங்க. இந்த தனசேகர் முதலாளி 1 மாசமா எங்க கடையில சாப்பிட்டுட்டு 2000 ரூபாய் பாக்கி பணத்தையும் தரமாட்டேங்கிறாரு. கேட்டா கடையை தூக்கிடுவேன்னு மிரட்டுறாருங்க. ஆமாங்கய்யா, நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற ஏழைங்க. அந்த படத்தை நம்பிதான் எங்க பொழைப்பே இருக்கு. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லி பணத்தை வாங்கித்தாங்கய்யா. ஏ மாணிக்கம், என்ன பேச்சு பேசுற நீ? தனசேகர் முதலாளி யாரு? இந்த ஊர்லயே பெரிய தனவந்தர். அவர் போய் உன்னோட 2000 ரூபாய்க்கு ஆசைப்படுவாரா? ஐயா, நான் பொய் சொல்லலைங்கய்யா. கடையில இருக்கிற மத்தவங்கள கேட்டா கூட சாட்சி சொல்லுவாங்க. வாய மூடு மாணிக்கம். ஊர்ல பெரிய மனுஷனை பத்தி சாட்சி கேட்கிறியா? தனசேகர் முதலாளி என்கிட்ட ஏற்கனவே வந்து சொல்லிட்டாரு. நீ பழசான மாவுல பக்கோடா சுட்டு ஊர் ஜனங்க வயித்த கெடுக்கிறையாமே. அப்புறம் எதுக்கு அவர் உனக்கு காசு தரணும்? ஐயோ, அநியாயம் பண்ணாதீங்க ஐயா. நாங்க என்னைக்கும் கலப்படம் இல்லாத சுத்தமான பொருளை தான் பயன்படுத்துறோம். பார்த்தீங்களா தலைவரே, ஏழைங்கன்னு இறக்கப்பட்டு போய் சாப்பிட்டா இப்ப நம்ம மேலேயே பழிய போடுறானுங்க. தலைவரே, இந்த மாதிரி ஆளெல்லாம் கடைய வச்சுக்கிட்டு இருந்தா ஊருக்கே கெட்ட பேரு. மாணிக்கம், பஞ்சாயத்து தீர்ப்பை கேளு. நீ ஊர் மக்களுக்கு தரமில்லாத உணவை கொடுத்ததுக்காகவும் பெரிய மனுஷன் மேல வீண் பழி போட்டதுக்காகவும் உனக்கு 3 நாள் கெடு விதிக்கிறேன். கெடுவா? என்னங்கய்யா சொல்றீங்க? ஆமா,
இன்னும் 3 நாளுக்குள்ள நீ அந்த ஆலமரத்து அடியில இருக்கிற தள்ளு வண்டி கடையை காலி பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடிடணும். இல்லைனா கடையை நாங்களே அடிச்சு நொறுக்கிடுவோம். இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு. நியாயம் கிடைக்கும்னு நம்பி வந்த இடத்துல பஞ்சாயத்து தலைவரே தனசேகர் முதலாளியோட பணத்துக்கு ஆசைப்பட்டு துரோகம் பண்ணிட்டாரு. கடையையும் இழந்து 3 நாளில ஊரை விட்டே போக வேண்டிய நிலைக்கு மாணிக்கமும் செல்வியும் தள்ளப்பட்டாங்க. பஞ்சாயத்து தலைவர் கெடு விதிச்ச 3வது நாள் மாணிக்கத்துக்கும் செல்விக்கும் இடி மேல இடி விழுந்தது போல அடுத்த பிரச்சனை வந்தது. கடையில வருமானம் இல்லாததால அவங்க குடியிருந்த வீட்டுக்கு 3 மாச வாடகையே கொடுக்க முடியல. என்னப்பா மாணிக்கம், இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி 3 மாசம் ஓடிடுச்சு. வாடகை பணம் 1500 ரூபாய் தரியா, இல்ல வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புறியா? ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. கடையில வியாபாரம் இல்ல, பாக்கி பணமும் வரல. இன்னும் 1 வாரம் அவகாசம் கொடுங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்துடுறாங்க. ஆமாங்கண்ணே, நாங்க வேற எங்க போவோம்? எங்க பொருளை எல்லாம் தூக்கி வெளியில போடாதீங்க அண்ணே. உங்க கண்ணீருக்கெல்லாம் நான் மயங்க முடியாதுப்பா. பஞ்சாயத்து தலைவரே உங்க கடையை மூட சொல்லிட்டாரு. அப்புறம் எங்க இருந்து நீங்க வாடகை தருவீங்க? ஒருந்த வெளியில போங்க. கடையும் போச்சு, குடியிருந்த வீடும் போச்சு. சாயந்தர நேரத்துல பசியோடும் கண்ணீரோடும் ஊர் எல்லையில இருக்கிற பெரிய ஆலமரத்துக்கிட்ட வந்து 2 பேரும் உட்கார்ந்தாங்க. என்னங்க இது நமக்கு வந்த சோதனை? உழைச்ச உழைப்புக்கு ஊர்ல மரியாதையும் இல்ல, தங்கறதுக்கு கூரையும் இல்லாம நடுத்தெருவுல நிக்கிறோமே. அழாத செல்வி, கடவுள் ஒரு வழியை மூடினா கண்டிப்பா இன்னொன்னு திறப்பான். இந்த ஆலமரத்தை பாரு, எவ்வளவு பெரிய பொந்து இருக்குன்னு. ஆமாங்க, 2 பேரு தாராளமா படுக்கலாம் போல இருக்கே. அந்த தனசேகர் முதலாளியோட மாளிகையை விட இந்த ஆலமரத்து பொந்து நமக்கு நிம்மதியை தரும் செல்வி. இனிமே இதுதான் நம்ம வீடு. வா, இந்த இடத்த சுத்தம் பண்ணி இன்னைக்கு ராத்திரிக்கு தங்குவோம். சொந்த வீட்டை இழந்து மரபொந்தையே வீடா மாத்திக்கிட்டாலும் அவங்க நேர்மையும் நம்பிக்கையும் குறையல. ஆனா அந்த நள்ளிரவு நேரத்துல அந்த மரபொந்துக்கு பக்கத்துல ஒரு மர்மமான நிழல் வந்து சேர்ந்தது. யார் அது? இந்த நள்ளிரவு நேரத்துல யாரங்க? பயப்படாத மாணிக்கம், நான் தான் முத்து ஐயா. முத்தையா, நீங்களா? இந்த நள்ளிரவு நேரத்துல எதுக்கு ஐயா இங்க வந்தீங்க? பஞ்சாயத்து தலைவர் தர்மலிங்கமும் அந்த தனசேகர் முதலாளியும் கூட்டு சேர்ந்து உங்களை வீட்டை விட்டே விரட்டுன செய்தி எனக்கு தெரியும்பா. ஊர் மக்கள் யாரும் தட்டி கேட்கலனாலும் என் மனசு தாங்கல, அதான் உங்களை பார்க்க வந்த. நாங்க என்ன தப்பு பண்ணோம் முத்தையா? உழைச்ச உழைப்புக்கு காசை கேட்டது ஒரு தப்பா? இப்போ குடியிருக்க வீடும் இல்லாம பொழைக்க தொழிலும் இல்லாம நடுத்தெருவுல நிக்கிறோமே. தனசேகர் பேராசை புடிச்சவன். எதிரில நேர்மையா பேசினா அவன் கேட்க மாட்டான். அவனோட பேராசையே அவனுக்கு கண்ணியா மாத்தணும். புரியற மாதிரி சொல்லுங்க முத்து ஐயா, நாங்க என்ன பண்றது? தனசேகர் முதலாளிய பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. அவன் கஞ்ச பிஸ்னாரி மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே பெரிய பேராசக்காரன். ஊர்ல எங்க புதையல் இருக்குன்னு யாராவது பொய் சொன்னா கூட இரவோடு இரவா போய் தோண்டி பாக்குற ஆளு. அவனோட அந்த புதையல் பேராசைய வச்சுதான் நாம அவனுக்கு பாடம் புகட்ட போறோம். புதையல் பேராசையா? அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் ஐயா? நாளைக்கு காலையில நான் ஊர் டீ கடையில ஒரு சின்ன வலைய விரிப்பேன். அந்த வலையில தனசேகர் முதலாளி கண்டிப்பா வந்து விழுவான். டீ கடையில வலையா? என்ன ஐயா சொல்றீங்க? இதோ காரமான மிளகு, திப்பிலி, இஞ்சி, அப்புறம் சுளீர்னு உரைக்கிற காந்தாரி மிளகாய் பொடி, இத வச்சு நாளைக்கு ஒரு சிறப்பு பக்கோடாட்டும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நள்ளிரவு தனசேகர் முதலாளி உங்க மரபொந்த தேடி அலறி அடிச்சு ஓடி வருவான். ஓடி வருவானா? ஆனா நீங்க டீ கடையில அப்படி என்னதான் பேச போறீங்க முத்தையா? அத நீங்களே நாளைக்கு நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மாணிக்கம். எல்லாரும் தூங்குற நேரத்துல தான் நம்ம ஆட்டம் ஆரம்பிக்கும். முத்தையா மனசுக்குள்ள அப்படி என்னதான் திட்டம் வச்சிருக்காரு? டீ கடையில அவர் விரிக்க போற அந்த மர்ம வலை என்ன? தனசேகர் முதலாளி அதில் சிக்குவானா? அடுத்த நாள் காலை ஊர் டீ கடையில் ஆட்கள் கூடியிருக்க முத்து ஐயா தன் திட்டத்தை அமல்படுத்த தொடங்கினார். அடடே, கேள்விப்பட்டீங்களாப்பா விஷயத்த? நேத்து ராத்திரி அந்த மாணிக்கத்தோட மரபொந்துக்கு இமயமலையிலிருந்து ஒரு சித்தரே வந்திருக்காராம். என்னது, இமயமலை சித்தரா? மாணிக்கத்தை பார்க்கவா? ஆமாப்பா,
மாணிக்கத்தோட பக்கோடா சுவைக்கு மயங்கி அந்த சித்தர் ராஜகால சஞ்சீவி மூலிகை பொடின்னு ஒரு ரகசிய பொடிய கொடுத்திருக்காரா. என்னது, சஞ்சீவி மூலிகை பொடியா? அதை சாப்பிட்டா என்ன ஆகும் முத்து ஐயா? அந்த மூலிகைய பக்கோடாவுல கலந்து சாப்பிடுறவங்களுக்கு அன்னைக்கு நள்ளிரவு கனவுல லட்சுமி தேவி நேர்ல வருவாளாம். வந்து அவங்க வீட்ல புதையல் எங்க ஒளிஞ்சிருக்குன்னு துல்லியமா அடையாளம் காட்டுவாளாம். அப்படியா விஷயம்? ஆமா, ஆனா அந்த பக்கோடாவை மாணிக்கம் யாருக்கும் விற்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. தன் குடும்ப கஷ்டம் தீர போற சந்தோஷத்துல இன்னைக்கு நள்ளிரவு அவனே அந்த பக்கோடாவை சாப்பிட்டு புதையல் எடுக்க போறானா. இதை கேட்ட தனசேகர் வேலைக்காரன் உடனே அங்கிருந்து ஓடுகிறான். வேலைக்காரன் மூச்சிறைக்க ஓடி வந்து விஷயத்தை சொல்கிறான். என்னடா சொல்ற? மரபொந்துல இருக்கிற அந்த பிச்சைக்கார மாணிக்கத்துக்கு புதையல் கிடைக்க போகுதா? லட்சுமி தேவி கனவுல வருவாளா? ஆமா முதலாளி, முத்து ஐயா டீ கடையில பரபரன்னு பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நள்ளிரவே அந்த பக்கோடாவை சாப்பிட்டு மாணிக்கம் புதையல தோண்ட போறானா. விடமாட்ட. அந்த பக்கோடா எனக்குத்தான் வேணும். அவனுக்கு புதையல் கிடைச்சா அவன் பெரிய பணக்காரன் ஆயிடுவான். அப்புறம் என் கால்ல விழமாட்டான். இன்னைக்கு நள்ளிரவு நானே அந்த மரபொந்துக்கு போறேன். அந்த பக்கோடாவை பிடுங்கியாவது சாப்பிட்டு அந்த புதையலை நான் அடையறேன். முத்து ஐயா வீசிய தூண்டிலில் தனசேகர் முதலாளி கச்சிதமாக வந்து சிக்கிவிட்டான். அடுத்து நடக்க போகும் நள்ளிரவு நாடகம் என்ன? மணி நள்ளிரவு 1 மணி. ஊரே அடங்கி அமைதியில் மூழ்கியிருந்தது. ஆனால் தனசேகர் முதலாளியின் மனதில் மட்டும் புதையல் ஆசை தீயாக எரிந்து கொண்டிருந்தது. முதலாளி, இந்த நள்ளிரவு நேரத்துல நீங்களா இங்க என்ன பண்றீங்க? டேய் மாணிக்கம், நாடகத்தை நிறுத்து. இமயமலை சித்தர் உனக்கு கொடுத்த அந்த ராஜகால மூலிகை பக்கோடா இதுதானே? முதலாளி, உங்களுக்கு இது எப்படி தெரியும்? இது நாங்க சாப்பிட வச்சிருக்கிறது. தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. மூடுடி வாய. மரபொந்துல வாழ வேண்டிய பிச்சைக்கார பயலுக்கு புதையல் ஒரு கேடா? இந்த பக்கோடா எனக்குத்தான் வேணும். முதலாளி, வேண்டாம் முதலாளி. இது சித்தர் கொடுத்த சக்தி வாய்ந்த மூலிகை. இத சும்மா சாப்பிட்டா வேலை செய்யாது. இதுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. என்னடா ரிஸ்க்? என்னையும் என் பணத்தையும் விட அந்த சித்தர் பெரிய ஆளா? ஒழுங்கா பக்கோடாவை என்னிடம் கொடு. முதலாளி, சித்தர் சொன்னாரு, யாரு மனசுல உண்மையா தர்மமும் நேர்மையும் இருக்கோ அவங்களுக்கு தான் லக்ஷ்மி தேவி புதையல காட்டுவா. யாராவது அநியாயம் பண்ணி உழைச்ச பணத்தை கொடுக்காம ஏமாத்தினவங்க இதை சாப்பிட்டா லக்ஷ்மி தேவி கோபப்பட்டு அவங்க வயிற்றுல அக்னி தீய மூட்டிடுவா அப்படின்னு சொன்னாரு முதலாளி. இதெல்லாம் என்னை ஏமாத்த நீ சொல்ற கதைடா. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எனக்கு அந்த புதையல் வேணும், அவ்வளவுதான். முதலாளி, அப்புறம் உங்க இஷ்டம். ஆனா ஒரு நிபந்தனை. இந்த பக்கோடாவோட முழு பலனும் கிடைக்கணும்னா இதை நீங்க ஒரே மூச்சுல சுட சுட மொத்தமா சாப்பிட்டு முடிக்கணும். நடுவுல தண்ணியோ வேற எதுவுமோ குடிக்க கூடாது. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கொடு முதலாளி கிட்ட. பேராசை பெரு நஷ்டம் என்பார்கள். தனசேகர் முதலாளி தன் சொந்த பேராசையினாலேயே வலையில் விழுந்து விட்டான். பேராசையால் அறிவு கண்ணை மறைக்க தனசேகர் முதலாளி தட்டில் இருந்த பக்கோடாவை எட்டி பார்த்தான். அதன் சிவப்பான நிறமும் சுட சுட வந்த புகையும் அவனது நாவை ஊற வைத்தது. என்னடா இது? சுவை ஒரு மாதிரி சுருன்னு தூக்குது. சித்தர் மூலிகைனா இப்படிதான் வீரியமா இருக்கும் போல. மாடியோ, என்னடா இது? நாக்குல நெருப்ப அள்ளி வச்ச மாதிரி எரியுது. ஐயோ, நெஞ்சு எரிச்சல் தாங்க முடியலையே. ஐயோ முதலாளி, நாங்க தான் சொன்னோமே. சித்தர் சொன்ன எச்சரிக்கை நினைவிருக்கா? யாரு உழைச்ச பணத்தை கொடுக்காம ஏமாத்துனாங்களோ அவங்க வயிற்றுல லட்சுமி தேவி அக்னி தீய மூட்டுவான்னு. அதுதான் நடக்குது. ஐயோ, வயிற்றுக்குள்ள பஞ்சு உருண்டைய வச்சு தீ வச்ச மாதிரி எரியுதே. தண்ணி குடுங்கடா, யாராவது தண்ணி குடுங்க. ஐயோ முதலாளி, நடுவுல தண்ணி குடிச்சா சித்தர் சாபம் இன்னும் அதிகமாகி வயிறு வெடிச்சிடும்னு சொன்னாரே, குடிச்சிடாதீங்க. ஐயோ அம்மா, என்னால முடியலையே. இந்த வயிற்று எரிச்சல் தாங்காம என் உயிரே போயிடும் போல இருக்கே. இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்காடே மாணிக்கம்? சீக்கிரம் சொல்லுடா. பரிகாரம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு முதலாளி. நீங்க யாருக்கெல்லாம் அநியாயம் பண்ணி பணத்தை புடுங்குனீங்களோ அவங்க கிட்ட ஓடி போய் மன்னிப்பு கேட்டு
பாக்கி பணத்தை கொடுத்தா மட்டும்தான் லட்சுமி தேவி சாபத்தை திரும்ப போப்பா. ஐயோ, நான் பஞ்சாயத்து தலைவரை பார்க்கணும், ஊர் ஜனங்களை கூப்பிடணும். எரியுதே. புதையல் ஆசையில் பக்கோடாவை தின்ற முதலாளிக்கு இப்போது புதையல் ஞாபகம் போய் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் எண்ணம் மட்டுமே இருந்தது. மணி நள்ளிரவு 2 தாண்டி இருந்தது. அமைதியாக இருந்த ஊர் நடுவே தனசேகர் முதலாளியின் அலறல் சத்தம் இடி போல கேட்டது. என்ன முதலாளி இது? இந்த நள்ளிரவு நேரத்துல வயித்த பிடிச்சுக்கிட்டு இப்படி அலறுறீங்க? தர்மலிங்கம், என் வயிற்றுக்குள்ள தீ எரியுதுடா. அந்த மாணிக்கத்தோட பக்கோடாவை சாப்பிட்டு லட்சுமி தேவியோட சாபத்துக்கு ஆளாகிட்டேன்டா. பாத்தீங்களா ஊர் ஜனங்களே, அநியாயமா உழைச்சவன் பணத்தை ஏமாத்தினா சாமி சும்மா விடுமா? மாணிக்கத்தோட சஞ்சீவி பக்கோடா முதலாளியோட பேராசைக்கு பாடம் புகட்டிடுச்சு. மாணிக்கம், என்னை காப்பாத்துடா. நான் பண்ணது பெரிய தப்புதான். உன் கூலி பணம், உன்கிட்ட புடுங்கின கடை, வீடு எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துடுறேன். அந்த லட்சுமி தேவி கிட்ட சொல்லி என் வயிற்று எரிச்சலை மட்டும் போக்கேண்டா. முதலாளி, மனசார உங்க தப்ப ஒத்துக்கிட்டீங்க. இனிமே எந்த ஏழை உழைப்பையும் ஏமாத்த மாட்டேன்னு ஊர் மக்கள் முன்னாடி சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா இனிமே யாருக்கும் அநியாயம் பண்ண மாட்டேன்டா. சீக்கிரம் ஏதாச்சும் பரிகாரம் பண்ணுடா, உயிர் போகுது. இதோ முத்தையா கொடுத்த பரிகார மோர், இத முழுசா குடிங்க முதலாளி, சாபம் தீர்ந்துடும். அப்பாடா, இப்போதான் வயிற்றுக்குள்ள குளிர்ச்சியா இருக்கு. உண்மையில் அது சாபமும் இல்லை, பரிகாரமும் இல்லை. காரமான பக்கோடாவிற்கு செல்வி கொடுத்த ஜில்லென்ற தயிர் மோரே அந்த வயிற்று எரிச்சலை அடக்கியது. மாணிக்கம் தம்பி, என்ன மன்னிச்சிடுப்பா. இந்த முதலாளி கொடுத்த ஆசை வார்த்தையை நம்பிதான் நான் உனக்கு அநியாயம் பண்ணிட்டேன். நாளைக்கு காலையிலேயே உன்னோட கடையையும் வீடையும் உன் பேருக்கு மாத்தி எழுதி வச்சிடுறேன்ப்பா. என் வயித்துல மட்டும் அந்த அக்னியை மூட்டிடாத. பாத்தீங்களா ஊர் ஜனங்களே, அநியாயத்துக்கு துணை போனா நாளைக்கு அந்த அநியாயக்காரன் விழும்போது நாமளும் கூடவே விழ வேண்டி வருங்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்து தலைவரே சாட்சி. மாணிக்கம், நேர்மையா உழைக்கிற உன்னை ஏழைன்னு நினைச்சு அலட்சியமா இருந்த. ஆனா நேர்மையும் புத்திசாலித்தனமும் இருந்தா யாரையும் வீழ்த்தலாம்னு இன்னைக்கு எனக்கு புரிய வச்சுட்டேன். முதலாளி, உழைக்கிறவனுக்கு சேர வேண்டிய கூலியை சரியா கொடுத்தாலே எந்த வீட்லயும் லட்சுமி தேவி கராட்சம் இருக்கும். பேராசைப்பட்டு மற்றவங்களை ஏமாத்தினா அதுவே நமக்கு ஆபத்தா முடியும். அடுத்த நாளே மாணிக்கத்திற்கு சேர வேண்டிய கடை மற்றும் பாக்கி பணம் அனைத்தும் கைக்கு வந்தது. மாணிக்கமும் செல்வியும் மீண்டும் தங்களது பக்கோடா கடையை சந்தோஷமாக தொடங்கினார்கள். அநியாயக்காரர்களின் பேராசையையே அவர்களுக்கு கண்ணியாக்கி தன் நேர்மையாலும் முத்து ஐயாவின் சாதுரியத்தாலும் மாணிக்கம் அடைந்த இந்த வெற்றி என்றென்றும் அந்த ஊருக்கு ஒரு நல்ல பாடமாக அமைந்தது.